இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக, ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஆண்டவருடைய மூதாதையர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டு நண்பர்கள் பேசிக்கொண்டார்களாம். யாருடைய தாத்தா, பாட்டன், முப்பாட்டன் சிறந்தவர்கள், அவருடைய செயல் வீரத்தை பற்றி பெருமையாக இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது முதல் நண்பர் உச்சத்துக்கு சென்று விட்டார். சுயஸ் கால்வாய் உனக்கு தெரியுமா? அந்த சுயஸ் கால்வாயை வெட்டியவரே என்னுடைய பாட்டன் என்று கூறினாராம். இரண்டாவது நபர் சும்மா இருப்பாரா? அவர் கூறினாராம், டேய், உனக்கு டெட்சி தெரியுமா? அந்த டெட்சியை சாகடிச்சதே என்னுடைய பாட்டனுக்கு பாட்டன் என்று கூறினாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மூதாதையர்கள் என்ன செய்தார்கள் என்பதை இருவரும் தற்பெருமையாக மிகைப்படுத்தி பேசக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு மத்தியில இன்று ஆண்டவருடைய மூதாதையருடைய பட்டியல் ஆபிரகாமில் இருந்து தாவீது அரசர் வரையில் 14 என்று 3 பெரிய தலைமுறைகளை இந்த நாள்ல மத்தேயு நற்செய்தியாளர் விளக்குகிறார். இந்த இறை அரசுல, இந்த இறை திட்டத்தில் பெரியோரும் சிறியோரும், ஆண்களும் பெண்களும், புனிதர்களும் பாவிகளும், ஒழுக்கமானவர்களும் ஒழுக்கக்கேடற்றவர்களும் பங்கேற்கின்றார்கள் என்றால் அது மிகையாகாது. ஆகையால் இப்படிப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்தவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த மனித உருவத்தில் கடவுள் மீண்டும் மனிதராகிறார். அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக. அதற்கு அன்னை மரியாளை தேர்வு செய்து, அன்னை மரியாளின் வழியாக நம்மை போல ஒரு தாயிடம் இருந்து பிறந்தவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இது தாவீது அரச குலத்திலிருந்து பிறந்தவர், ஆகையால் அதிகாரம் படைத்தவர் என்பது இங்கு அல்ல. மாறாக எதற்காக இந்த மூதாதையர் பட்டியல் கூறப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த முறைப்படி ஆண்டவர் இந்த வம்சத்தில் அவர் பிறக்க நேர்ந்தது அல்லது தேர்வு செய்கிறார். இன்றைய நாளுடைய வாசகங்கள் நமக்கு என்ன கூறுகின்றன? நம்முடைய மூதாதையர்களை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோமா? அவர்கள் பெயராவது நமக்கு தெரியுமா? அவருடைய குடும்ப பெயர் தெரியுமா? அப்பா வழியாக இருக்கட்டும், அம்மா வழியாக இருக்கட்டும். என்னுடைய தாத்தாவினுடைய அப்பா, அவருடைய அப்பா, பாட்டன், முப்பாட்டன், அவர்கள் எந்த ஊரை சார்ந்தவர்கள், எங்கிருந்து வந்தார்கள், என்ன படித்திருந்தார்கள், அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள், அவருடைய கிளான் என்று சொல்லுவோமே, அவருடைய வாரிசு எங்கே, என்ன என்றெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோமா? பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நிறைய நேரங்களில் அவர்கள் என்ன தின்னார்கள், என்ன குடித்தார்கள், அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று ஓரிரு தலைமுறைக்கு மட்டும்தான் நாம் எடுத்துரைக்கின்றோம். அதற்கு பிறகு அத்தனை பேரும் மறைந்து விடுகிறார்கள். குடும்பத்தில் ஒரு நபர் இறந்தால் அவருடைய போட்டோவை நம்ம மாற்றோம். இன்னொரு நபர் இறந்தால் அந்த போட்டோவை தள்ளி வச்சுட்டு இந்த சமீபத்தில் இருந்த நபருடைய போட்டோவை, நமக்கு பிடித்தமான நபராக இருந்தால் அத்தனை போட்டோவையும் எடுத்துட்டு இப்போது சமீபத்தில் இருந்த நபருடைய போட்டோவை வைக்கின்றோம். கொஞ்ச காலத்தில் 2-3 தலைமுறைக்கு பிறகு அந்த போட்டோவை வீட்டில் இருப்பதில்லை, காணாமல் போய்விடுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்ப வாரிசு, நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? உபசரிக்கக்கூடிய குடும்பமா? நம்முடைய மூதாதையர்கள் உண்மையிலேயே கிறிஸ்தவத்தை தழுவினார்களா? அல்லது எத்தனை தலைமுறைக்கு முன்பாக நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதெல்லாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாமும்
நாம் பேசவில்லை என்றால், நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால், நமக்கு தெரியவில்லை என்றால் யாருக்கு தெரிய போகிறது? யாரிடம் நாம் சொல்ல போகிறோம்? நாம் இல்லை என்றால் யார்? பிரியமான சகோதர சொல்லே, அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணுவதே இல்லை. அதை பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் இன்றைய காலகட்டத்தில் எதையோ நம்ம சொல்லித் தருகிறோம், எதையோ நம்ம கற்றுக் கொடுக்கின்றோம், எதையோ நம்ம வாங்கி தருகின்றோம். ஆனால் நம்முடைய மூதாதையர்களை பற்றி, நம்முடைய அப்பா அம்மா, அவருடைய அப்பா அம்மா, அவருடைய அப்பா அம்மா, ஒரு 4 அல்லது 5 தலைமுறை கூட பெயர் தெரியாத சூழ்நிலையில இந்த காலகட்டத்தில் வளர்ந்து வருகிறோம் என்றால் அது மிகையாக கொள்வோம். என்றாவது என்னுடைய தாத்தாவுடைய பெயர் தெரியுமா? என்னுடைய அப்பாவுடைய தாத்தாவுடைய பெயர் தெரியுமா? என்னுடைய அப்பாவுடைய பெயராவது எனக்கு தெரியுமா? அல்லது அவருடைய அப்பா அல்லது அவருடைய அப்பா என்னுடைய முப்பாட்டனுடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமா? அவருடைய துணைவியார் என் பாட்டினுடைய பெயர் தெரியுமா? பாட்டனுடைய மனைவியினுடைய பெயர் எனக்கு தெரியுமா? என்னுடைய சொந்த பந்தங்களுடைய பெயராவது எனக்கு தெரியுமா என்றால் அத்தனையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. பிரியமான சகோதரர்களே, ஆண்டவருடைய அந்த வரலாறு மற்றும் முக்கியமல்ல, நாம் ஒவ்வொருவருடைய பிறப்பும் ஒரு வரலாறாக படைக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டவர் பிறக்கின்றார், அவர் அத்தனை பேருக்கும் சொந்தக்காரராக மாறுகிறார். இன்றைய நாளில் நாமும் அப்படிப்பட்ட விசாலமான பார்வை கொண்டவராக, அப்படிப்பட்ட மீட்பர் நம்முடைய உள்ளத்தில் இல்லத்தில் பிறக்கக்கூடிய இயேசு ஆண்டவரை போல நாமும் இந்த மனித குலத்திற்காக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இன்று அருமையான விதத்தில் 14 என்று 3 முறை பலதரப்பட்ட தலைமுறைகளை, பலதரப்பட்ட மூதாதையர்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஒரு சில நபர்கள் விசுவாசத்துக்குரியவர்கள், ஒரு சில நபர்கள் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஒரு சில நபர்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஒரு சில நபர்கள் துர்மாரியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். இருந்த போதிலும் ஆண் பெண் அவருடைய குற்றம் குறைகள் பாவ பலவீனங்கள் சுயநலம் ஒருபோதும் பார்க்காமல் நீர் தாவீது குலத்தில் பிறந்தவர் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களுடைய மூதாதையர்கள், அவருடைய முற்பாட்டன்கள் எல்லாரையும் இந்த நாளை நாங்கள் நினைவு கொள்கிறோம். அவர்கள் வழியாக கிறிஸ்துவத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். நல்ல கிறிஸ்துவனாக வாழ கிருபை தரும்படியாக தொடர்ந்து அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக அவருடைய அந்த நற்பெயரை காப்பாற்றக்கூடிய நல்ல கிறிஸ்துவனாக வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.